ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஃபோட்டோகிராஃபர் மிஸ்ட்ரி சர்வைவல் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவோட பேரு வீரா. இவரோட அப்பா ஒரு பிசினஸ் மேன். அவரோட பிசினஸ்ல அவர் பையனான ஹீரோ ஒர்க் பண்ணணுங்கிறது அவரோட ஆசை. ஆனா ஹீரோ சிவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோகிராஃபியும் 2 வருஷம் படிச்சுட்டு வேர்ல்ட் டூரும் 3 வருஷம் போயிட்டு இவரோட கம்பெனில ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இன்னும் ஜாயின் பண்ணிருக்கவே மாட்டாரு. எப்போதான் ஹீரோ இவரோட பிசினஸை டேக் ஓவர் பண்ணுவார்னு அவர் கேட்குறப்போ, எனக்கு கடைசியா 6 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, எனக்கு பிடிச்ச போட்டோகிராஃபி ஃபீல்டில் நான் சாதிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்க பிசினஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஓசிடியும் இருக்கும். ஹீரோவோட லவ்வர் பேரு தர்ஷினி. இவங்க 6 வருஷமா லவ் பண்றாங்க. அவங்களோட வீட்டில் மேரேஜ் பண்ண சொல்லி இப்போ ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறாரு. இப்போ இவரோட ஃப்ரெண்டான கபிலனை மீட் பண்ண போறாரு. அப்போதான் அவரு இவங்க 2 பேரும் சேர்ந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல்ல ஒரு கோல்டன் ட்ரீயை பத்தி விசாரிக்க போயிருப்பாங்க. ஆனா அப்போ அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்காது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கபிலன் தனியா கொடைக்கானலுக்கு போனப்போ கோல்டன் ட்ரீயை பத்தி அவருக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதை ஒரு இன்டர்நேஷனல் ஃபாரம்ல அவர் போஸ்ட் பண்ணப்போ அதுக்கு ஒரு ஃபாரினர் அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் அந்த கோல்டன் ட்ரீ முன்னாடி எடுத்த போட்டோவையும் அதோட சேர்த்து அந்த இடத்துக்கு போற ஒரு மேப்பையும் கபிலனுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இத பத்தி தெரிஞ்ச உடனே அங்க போகணும்னு ஹீரோ கிளம்புறாரு. ஆனா கபிலனால ஃபேமிலியை விட்டு உடனே கிளம்பி வர முடியாததுனால ஹீரோ தனியாவே அங்க போறாரு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொடைக்கானல்ல மதின்னு ஒரு கைடை கபிலன் அரேஞ்ச் பண்றாரு. கொடைக்கானல் ரீச் ஆன அடுத்த நாளே மதிக்கெட்டான் சோலைக்குள்ள போறதுக்காக மதியோட சேர்ந்து ஹீரோ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்டா, ஆல்ரெடி 2 வாரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள போன ஜெர்மன் சயின்டிஸ்ட் திரும்பி வராததுனால இனிமேல் அதுக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட மதிக்கெட்டான் சோலைய பத்தி விசாரிச்சா அதுக்குள்ள போனா சுயநினைவை இழந்து அதுக்குள்ளேயே மாட்டிப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்வாங்க. ஆனா அதுல ஒரு தாத்தா மட்டும் அவரோட தாத்தா ஒரு ஃபாரினர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவரும் அந்த ஃபாரினரும் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த கோல்டன் ட்ரீயை பார்த்தாங்கன்னு, அந்த மரத்துக்கு முன்னாடி அந்த ஃபாரினர் நின்று ஒரு போட்டோ எடுத்ததாவும் அந்த போட்டோவை எடுத்ததே அவர் தாத்தா தானும் சொல்றாரு. இப்ப அந்த போட்டோ தான் ஹீரோ கிட்ட இருக்கிறது. இப்ப வரைக்கும் நிஜமாவே அந்த கோல்டன் ட்ரீ இருக்கா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ல தான் ஹீரோ இருந்திருப்பாரு. ஆனா இப்ப கண்டிப்பா இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் அந்த காட்டுக்குள்ள போகணும்னு ரொம்ப உறுதியா இருப்பாரு. அதனால அந்த காட்டுக்குள்ள போற வேற ஒரு வழியில ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்க மாட்டாருன்னு அந்த பக்கம் ஹீரோவை கூட்டிட்டு போறாரு மதி. ஆனா இப்போ அந்த வழியிலயும் ரேஞ்சர் இருப்பாரு. மதிய பார்த்தா அவர் கண்டிப்பா உள்ள போக விட மாட்டாருன்னு ஹீரோவை மட்டும் அந்த வழியில தனியா அனுப்பிட்டு மதி வேற ஒரு வழியில சுத்தி வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ரேஞ்சர் ஹீரோக்கு 1 hour டைம் கொடுத்து காட்டுக்குள்ள அனுப்புறாரு. ஆனா ஹீரோ கொண்டு போன ஃபுட்டும் தண்ணியும் பிளாஸ்டிக்ல இருந்ததுனால அதை மட்டும் வாங்கி வச்சுப்பாரு. மதிக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு இவரை உடனே அங்க வர சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப வேற வழியே இல்லாம அங்க போகணும்னு ஹீரோக்கு மதி நான் இன்னும் 1 hourல திரும்பி வரேன், அது வரைக்கும் நீங்க காட்டுக்குள்ள போகாதீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ஆனா மதி வர லேட் ஆனதுனால அந்த மெசேஜை கூட பார்க்காம ஹீரோ காட்டுக்குள்ள தனியாவே போறாரு. அந்த காட்டுக்குள்ள போன அப்புறம் சிக்னலும் கிடைக்காது. ஹீரோ காட்டுக்குள்ள நடந்து போறப்போ ஒரு காயை மிதிச்சிருப்பாரு. அதுக்குள்ள இருந்து புகை வந்திருக்கும். அதை ஸ்மெல் பண்ண அப்புறம் ஹீரோக்கு அந்த காடே இப்ப வேற மாதிரி தெரியுது. மயக்கமும் அங்கேயே தூங்கியும் எழுந்துக்கிறாரு. இப்ப அவர் கொண்டு வந்த மேப் வழியா போக ட்ரை பண்ணா காம்பஸ்ல காட்டுற டைரக்ஷன் தப்பா இருக்கு. மரத்துல எல்லாம் 1 2ன்னு நம்பர்ஸ் எழுதி வைக்கிறாரு. ஆனா அந்த மரம்லாம் அப்போ இடம் மாறிட்டே இருக்கு. இப்போ இவருக்கு வெளியே போகவும் வழி தெரியல, அங்க சாப்பிடவும் எதுவுமே இல்லை. இவர் 2 நாள் ஆகியும் ரிட்டர்ன் வராததுனால மதி மற்ற கைட்ஸ் கிட்டலாம் இவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்குறாரு. ஆனா அந்த காடை பத்தி தெரிஞ்ச யாரும் அதுக்குள்ள வர பயப்படுறாங்க. வேற வழி இல்லாம கபிலனுக்கு கால் பண்ணி உண்மைய சொல்றாரு. இப்போ கபிலனும் தர்ஷினியும் ஹீரோவை தேடி வராங்க. காட்டுக்குள்ள ஹீரோ ஒரு வித்தியாசமான இடத்த பார்த்து அதுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா அது ஒரு இன்விசிபிள் ஷீல்டால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ள போக முயற்சி பண்றப்போ ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் இவரை துரத்துது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்போ ஹீரோ ஒரு ஆறையும் அங்க ஒரு மனுஷனையும் பாக்குறாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டா திடீர்னு அவர் கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அங்க இருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா அவர் விடாம ஹீரோவை தேடி கொல்ல வராரு. அவர் யாரு, எதுக்காக அவர் ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றாரு, ஹீரோ தேடி வந்த கோல்டன் ட்ரீ நிஜமாவே இருக்கா, அதை ஹீரோ பார்த்தாரா, அவர் நினைச்ச மாதிரி அதை போட்டோ எடுத்தாரா அப்படிங்கறதுதான் இந்த மூவியோட கதை. இந்த படத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.